அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். தெய்வ பயமுள்ள பெண்கள் தங்களுடைய ஆடைகளையும் நகைகளையும் வெளி அலங்காரத்தையும் விக்கிரகமாக வணங்குவது தவறு என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. உள்ளான அலங்காரத்தை ஒதுக்கிவிட்டு உள்ளான நற்குணத்தை உதாசீனம் செய்துவிட்டு வெளி அலங்காரத்தையும் பகட்டையும் மட்டும் நாடுவது சரியல்ல. அது மட்டுமல்ல, மற்றவர்களை கவர்ச்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் அலங்கரித்துக் கொள்வதும் அணிவதும் தவறுதான். ஏன்? கற்போடு இதை செய்ய வேண்டும். இது வேதத்தின் போதனை. ஆனால் அதே சமயத்தில் நல்ல ஆடை அணியக்கூடாது அல்லது நகைகளையே போட்டுக்கொள்ளக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது என்று கூறுவது கேள்விக்குரியது. இதுல அலங்காரமானது எது என்று ஆண்டவர் கூறுகிறார். உண்மையான அலங்காரம், மேலான அலங்காரம் எது? அது புறம்பானதல்ல, அது அழிந்து போவதல்ல, ஆவிக்குரிய அலங்காரம் தான் முக்கியமானது என்று கூறுகிறார். ஆகினாலே மற்ற அலங்காரம் இருக்கக்கூடாது என்றில்லை. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பேதுரு இதை பற்றி தம்முடைய முதலாவது நிருபம் 3வது அதிகாரத்தில் கூறும் வசனங்களை எடுத்து பார்ப்போம். சாந்தமும் அமைதலுமான ஆவி அலங்காரமாயிருக்க வேண்டும் என்று 4வது வசனத்தில் கூறுகிறார். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று கூறுகிறார். மனிதனுடைய பார்வையில் எது மதிக்கப்படுகிறது, எது பிரதானமாக கருதப்படுகிறது என்பதை யோசித்துக் கொண்டு இருக்காதபடி தேவனுடைய பார்வையில் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உண்மையான அலங்காரம், மேலான அலங்காரம், அழிந்து போகாத அலங்காரம் எது என்று அதை நாட வேண்டும் என்று கூறுகிறார். இன்னும் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. 5வது வசனம், பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் என்று கூறுகிறார். மனைவிமாருக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுகிறார். மனைவிகள் தங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் பழைய ஏற்பாட்டு பெண்களைப் போல, பூர்வகால பெண்களைப் போல இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நன்மை செய்தல் அவர்களுக்கு ஒரு ஆபரணமாய் அமைகிறது, அலங்காரமாய் அமைகிறது. 6வது வசனத்தை எடுத்து பாருங்கள். சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று கூறுகிறார். நன்மை செய்வது பவுலும் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 1வது நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் நற்கிரியைகளை பற்றி கூறுகிறார். இப்படி நன்மை செய்வது, நற்கிரியைகள் பெண்களுக்கு, மனைவிமாருக்கு அலங்காரமாய் அமைகிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பெண்களுக்குள்ள அலங்காரம் என்ன? தேவ பக்தி, தெளிந்த புத்தி, நாணம், இன்னும் தகுதியான உடை. 10வது வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். தகுதியான வஸ்திரத்தினாலும் என்று கூறுகிறார். தகுதியான உடை என்று கூறும்பொழுது அது எதை காட்டுகிறது? மற்றவர்களை கவர்ச்சிக்கக்கூடிய உடை அல்ல, அல்லது நாணத்திற்கு எதிராக இருக்கும் உடை அல்ல, அமைதியான குணத்தை காட்டும்படியான உடை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இப்படி சாந்தமும் அமைதலுமான ஆவி, தேவனிடத்தில் நம்பிக்கை, பரிசுத்தம், நாணம், தெளிந்த புத்தி, நற்கிரியைகள், இவைகளை ஆவிக்குரிய அலங்காரமாக மனைவிமார் அணிந்து கொள்ள வேண்டும். தகுதியான உடை அணிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அலங்கோலமாக, அவலட்சணமாக தங்களை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. வெளிப்படையாக பக்தியுள்ளவர்கள் போல அதற்கென்று ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிறத்திலே ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவசியமில்லை. இப்படி தெய்வ பயத்தோடு அவர்கள் காணப்படுவார்களானால் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். மனைவிமாருக்கு பாதுகாப்பின் உணர்வு தேவை. தங்களுடைய திருமண உறவிலே
பாதுகாப்பின் நிச்சயமில்லாதவர்களாய் சில பெண்கள் அவதிப்படுகிறார்கள். என்றைக்கு இந்த உறவு முறிந்துவிடுமோ அல்லது தங்களுடைய நிலை எப்படி இருக்குமோ என்று பயப்படும் நிலை. அதற்கு அவசியமே இல்லை. ஆண்டவரை கனம் பண்ணும்பொழுது அவர் உங்களை நிச்சயமாய் கனம் பண்ணுவார். மனைவிமாரை பற்றி கூறும்பொழுது 7வது வசனத்திலே அவர்கள் பலவீன பாண்டமாயிருக்கிறார்கள் என்று பேதுரு எழுதுகிறார். புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் என்று எழுதுகிறார். இதனாலே மனைவி கணவனை விட தாழ்வானவள் என்று பேதுரு கூறவில்லை. உடல் நிலையில் அவள் பலவீனமானவள், ஆனால் எந்த விதத்திலும் கீழ்த்தரமானவள் அல்ல. பலவீனமானவள், ஆனால் தாழ்வானவள் அல்ல. இதுதான் வேதம் போதிக்கிற போதனை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் தோற்றத்திலே, உடல் நிலையிலே வேறுபாடு உண்டு. இன்றைக்கு தேவனற்ற தெய்வபயமற்ற சமுதாயத்திலே, உலகத்திலே இந்த வேறுபாட்டை முழுவதுமாய் நீக்கிவிட முயலுகிறார்கள். ஆடையிலும் வெளி தோற்றத்திலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமில்லை என்று கூறும் அளவுக்கு இந்த வேறுபாட்டை நீக்கிவிட முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய வாலிப மக்களும் அதிலே தவறி விழுந்து விடுகிறார்கள். இது ஆண்டவருக்கு விரோதமான முரட்டாட்டமாகும். ஆணையும் பெண்ணையும் உருவாக்கின தேவன் அவர்களுக்குள்ளே வேறுபாட்டை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த வேறுபாட்டை நாம் நீக்கிவிட முடியாது. ஆணும் பெண்ணும் சமநிலையில் உள்ளவர்கள், ஆனால் ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல. ஆண் வேறு பெண் வேறு. இந்த வேறுபாடு சிருஷ்டிப்பின்படி இருக்கத்தான் செய்கிறது. வேறுபாடு இருந்தாலும் இருவரிலே ஒருவர் தாழ்வானவர் என்று நாம் கூற முடியாது. அதைத்தான் வேதம் போதிக்கிறது. ஆகையினாலே பெண்ணானவள் தன்னுடைய உடல் அமைப்பின்படி, உடல் நிலையின்படி பலவீனமானவள். ஆனால் அவள் கீழ்த்தரமானவள் அல்ல, தாழ்வானவள் அல்ல. அவளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சில பொறுப்புகளிலே, அவளுடைய நிலையிலே அவள் ஆணை விட, கணவனை விட வேறுபட்டவள். கணவன் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும், மனைவியும் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். மனைவி கணவனோடு போட்டி போடக்கூடாது. கணவனும் தனக்கு ஒரு எதிரியாக, போட்டி போடுகிறவர்களாக மனைவியை கருதக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளாகிறார்கள் என்று வேதம் போதிக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே பலவீன பாண்டம் என்று பேதுரு அவளை அழைக்கிறார். ஆக ஒரு விசுவாசியான மனைவிக்கு கீழ்ப்படிதல் அவசியம். தேவனுக்கு கீழ்ப்படியாத தன் கணவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள அவள் முயல வேண்டும். அவளுடைய அலங்கரிப்பு வெளி அலங்கரிப்பாய் இராதபடி உள்ளத்திற்கான ஆவிக்குரிய அலங்கரிப்பாய் இருக்க வேண்டும். இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. திருமண உறவையும் குடும்ப உறவுகளையும் பற்றி பேசும்பொழுது திருமறை ஒருவருக்குரிய பொறுப்பை பற்றி மட்டும் கூறாதபடி இருவருக்கும் உள்ள பொறுப்பை பற்றி கூறுகிறது. ஆகினாலே கணவருக்கு உரிய பொறுப்பை பற்றியும் திருமறையிலே வசனங்களை வாசிக்கிறோம். மனைவிக்குரிய பொறுப்பு மட்டுமல்ல, கணவருக்குரிய பொறுப்பும் இங்கே கொடுக்கப்படுகிறது. குடும்ப உறவுகளிலே, திருமண உறவிலே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஒருவர் இன்னொருவரை குற்றம் சாட்டுவது வழக்கமாயிருக்கிறது. கணவர் மனைவி பேரிலேயே எல்லா குற்றத்தையும் சுமத்துகிறார். அவளாலே தான் இந்த நிலைக்கு நான் வந்துவிட்டேன், எங்களுடைய குடும்பம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். மனைவியும் அவ்விதமாகவே கணவரை குற்றம் சாட்டுகிறாள். அவராலே தான் எல்லாம் இப்படி சம்பவித்தது என்று கூறுகிறாள். ஆனால் 2 பேர் மேலும் குற்றம் இருக்கத்தான் வேண்டும். குடும்ப பிரச்சனை ஏற்படும் பொழுது இருவர் மேலும் குற்றம் இருக்கத்தான் வேண்டும். ஆகினாலே அவரவர் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை கணவர் துரோகம் செய்து விட்டாலும் கூட மனைவி தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்தாவியானவர் தனக்கு காட்டும் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புக்கொண்டு மன்னிப்பு பெற்று ஆண்டவரோடு அதை சரி பண்ணும் பொழுது ஆண்டவர் உனக்காக செயல்படுவார், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். 2 பேருக்கும் பொறுப்பு உண்டு. மனைவிக்குரிய பொறுப்புகளை பற்றி பேதுரு இதுவரைக்கும் எழுதினார். இப்பொழுது கணவருடைய பொறுப்பை பற்றி கூறுகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜேவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று கூறுகிறார். இதுல நாம் கவனிக்க வேண்டிய பல சத்தியங்கள் உண்டு. முதலாவது, உங்கள் மனைவிமாரும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று கூறுகிறார். கணவன் மனைவியை கனப்படுத்த வேண்டும், மனைவிக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். இது புரட்சிகரமான ஒரு கருத்தாகும். அநேக சமுதாயங்களிலே பண்பாட்டின்படி, கலாச்சாரத்தின்படி பெண் தாழ்வானவளாக கருதப்படுகிறாள்.
பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நாம் காண்பதில்லை. ஒருவேளை வீட்டு வேலை செய்வதற்கும் பாரத்தை சுமப்பதற்கும் பெண் இருக்கிறாள். அநேக சமுதாயங்களிலே ஆண் முன்னால் நடந்து செல்வதையும் பெண் அவனுக்கு பின்னால் பெரிய பாரத்தை தலைமையில் சுமந்து கொண்டு பிள்ளையையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு செல்வதையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? இது பெண்களை எந்த நிலையில் அந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆனால் எங்கெல்லாம் சத்திய வசனம் சென்றதோ, திருமறையின் சத்தியங்கள் பரப்பப்பட்டனவோ, அங்கே பெண்களின் வாழ்க்கை நிலையிலே ஒரு புரட்சி ஏற்பட்டது. பெண்களுக்குரிய மரியாதையும் அந்தஸ்தும் சரியான இடமும் கொடுப்பதற்கு திருமறை வழிகாட்டுகிறது. ஆகினாலே திருமறையிலே பெண்களை பற்றி பிற்போக்கான கருத்துக்கள் கூறப்படுகின்றன என்று கூறுவது திருமறைக்கு விரோதமான சொல்லாகும். திருமறையிலேயே பெண்களுக்குரிய சரியான இடத்தை கொடுப்பதற்கு நமக்கு சத்திய வசனம் போதிக்கிறது. பெண்களுக்கு மரியாதையை செலுத்த வேண்டும். கணவன் பெண்ணுக்கு, தன் மனைவிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. சமுதாயத்திலே, நம்முடைய கலாச்சாரத்திலே பெண் தான் கணவனை தெய்வமாக கொண்டாட வேண்டும், அவன் காலிலே விழுந்து வணங்க வேண்டும், அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கணவன்மார் மனைவிமாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆசாரங்கள், பழக்க வழக்கங்கள் கூறாது. ஆனால் திருமறை அவிதமாய் கூறுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் இதே சத்தியத்தை பவுல் எழுதுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 33வது வசனம், உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவுள் என்று கூறுகிறார். மனைவி புருஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். அதே பகுதியிலே புருஷர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுவது போல தன் மனைவியையும் காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். இப்படி கணவன்மார் மனைவிகளுக்குரிய இடத்தையும் மரியாதையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். மனைவிமாரும் கணவருக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். அநேக முறை குடும்ப உறவிலே, திருமண உறவிலே இந்த மரியாதை குறைந்து போகிறது. மனைவி கணவனை வாய்க்கு வந்தபடி திட்டுகிறாள், மரியாதை கொடுப்பதில்லை. அவர் ஒருவேளை விசுவாசியாய் இராதபடியினாலே, தெய்வ பயமில்லாதவராய் இருக்கிறபடியினாலே நீ அவரை மரியாதை குறைவாய் நடத்த வேண்டும் என்று வேதம் கூறவில்லை. அவர் உன்னுடைய கணவர், தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர். ஆகினாலே அவருக்குரிய மரியாதையை நீ செலுத்தத்தான் வேண்டும். அவருடைய ஆவிக்குரிய நிலை அல்லது அவருடைய வருமானம், அவருடைய குடும்ப நிலை, அவருடைய படிப்பு, இவற்றை சார்ந்ததல்ல நீ மரியாதை செலுத்துவது. என் அருமையான சகோதரியே, மனைவியாகிய நீ உன் கணவரின் படிப்பு எவ்வளவாயிருந்தாலும், அவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, அவர் ஆவிக்குரிய நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவருக்குரிய மரியாதையை நீ செலுத்தத்தான் வேண்டும். அவ்விதமாகவே கணவன்மாரும் மனைவிகளுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும். உன் மனைவியை அலட்சியமாய் கருதக்கூடாது, அடிமையை போல, வேலைக்காரியை போல கருதக்கூடாது. அவளை கனம் பண்ண வேண்டும் என்று இங்கு வேதத்திலே பார்க்கிறோம். எதற்காக அவளை கனம் பண்ண வேண்டும்? நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னோடு கூட அவள் உடன் சுதந்திரவாளி. எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள். கணவனோடு கூட மனைவி ஆவிக்குரிய காரியங்களிலே பங்காளி, உடன் சுதந்திரவாளி. நித்திய ஜீவனாகிய கிருபைக்கு உடன் சுதந்திரவாளி. பெண்களுக்கு மோட்சத்திலே தாழ்வான இடம் அல்லது மோட்சத்திலே இடமே கிடையாது என்று திருமறை போதிக்கவில்லை. யூத மார்க்கத்திலே அவிதமான ஒரு நம்பிக்கை இருந்தது. பெண்களும் ரட்சிக்கப்படுவார்கள், மோட்சத்திற்கு போவார்கள் என்று யூதர்கள் நம்பவில்லை. ஆனால் திருமறை என்ன போதிக்கிறது? பெண்களும் ஆண்களோடு கூட நித்திய ஜீவனிலும் கிருபையிலும் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். ஆகையினால்தான் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார் 28வது வசனத்தில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். மீட்பின் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே எல்லாரும் ஒன்று. யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் ரட்சிப்பு உண்டு, அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் ரட்சிப்பு உண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரட்சிப்பு உண்டு. எல்லோரும் கிறிஸ்துவின் ரட்சிப்பிலே நித்திய ஜீவனிலே உடன் சுதந்திரவாளிகள் என்று வேதம் போதிக்கிறது. கணவன்மாரே, உங்கள் மனைவிமாரை ஆவிக்குரிய கூட்டாளிகளாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களிலே பங்கு பெறுகிறவர்களாக நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் மட்டும் கடவுளுடைய சித்தத்தை அறிய முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும் என்று எண்ணி அவர்களை தாழ்வாக நினைக்கக்கூடாது, நடத்தக்கூடாது. திருமண உறவை பற்றி
பேதுரு கூறும் சில வார்த்தைகளை கவனிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் மனைவிகளுக்கு அவர் கூறின அறிவுரைகள், திருவசனத்தின் சத்தியங்கள் இவற்றை படித்தோம். இப்போது கணவன்மாருக்கு அவர் கூறும் சொற்களை கவனிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம், புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் என்று கூறுகிறாள். மனைவி பலவீனமானவள், ஆனால் கீழானவள் அல்ல. ஒருவேளை கணவனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவளுடைய உடல் அமைப்பு வேறு விதமாக இருப்பதனாலே அவளுடைய உடலுக்கான குணாதிசயங்கள், அவள் செய்ய வேண்டிய காரியங்கள் வேறு விதமாய் இருக்கிறபடினாலே அவள் பலவீனமானவளாய் இருக்கிறாள். இன்னும் இந்த வசனத்திலே மனைவி கணவனோடு கூட நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறாள், உடன் சுதந்திரவாளி என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவனாகிய கிருபை என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை சரியானபடி பொருள்படுத்த வேண்டுமானால் கிருபையினாலே நாம் சுதந்திரிக்கும் நித்திய ஜீவன் என்று பொருள்படுத்தலாம். இப்படி நித்திய ஜீவனுக்கு உடன் சுதந்திரவாளிகள், கிருபைக்கு உடன் சுதந்திரவாளிகள், இருவரும் கிருபை பெறுகிறவர்கள். கணவருக்கு அதிக கிருபை, மனைவிக்கு குறைந்த கிருபை என்று வேதம் போதிக்கவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே, தேவராஜ்யத்தின் காரியங்களிலே எந்த விதத்திலும் மனைவி கீழானவள் அல்ல. இது திருவசனத்தின் மேலான ஒப்பற்ற போதனை. மற்ற மார்க்கங்களிலும் தத்துவங்களிலும் பெண்ணுக்கு கீழான இடம்தான் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்களிலே பெண்ணுக்கு அதிக இடம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் திருமறையிலோ பெண்ணுக்கு சரியான சமமான இடம் கொடுக்கப்படுகிறது. கிருபைக்கும் நித்திய ஜீவனுக்கும் அவள் தன் கணவனோடு கூட உடன் சுதந்திரவாளி. ஆகினாலே கணவன்மார் தங்கள் மனைவிமாரை கனம் பண்ண வேண்டும், மரியாதையோடு நடத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒன்று, அதே வசனத்திலே பேதுரு என்ன கூறுகிறார்? உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து என்று கூறுகிறார். விவேகத்தோடு வாழ வேண்டும். இந்த விவேகத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த சொற்றொடரை கனத்தோடு, சரியான கரிசனையோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றும் பொருள்படுத்தலாம். ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே அவிதமான பொருளைத்தான் பார்க்கிறோம். மனைவிமாரை கரிசனையோடு, சரியான எண்ணத்தோடு, உதாரத்துவத்தோடு கணவன்மார் நடத்த வேண்டும். இப்படி நடத்தும் பொழுது அவர்களுடைய ஜெபத்திற்கு தடை வராது என்று பேதுரு கூறுகிறார். என் அருமையான சகோதரனே, உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் உள்ள உறவிலே உன் மனைவிக்குரிய மரியாதையை கொடுக்கிறாயா? உன் மனைவியை கரிசனையோடு அக்கறையோடு நடத்துகிறாயா? அல்லது அவளுடைய உணர்ச்சிகளை பொருட்படுத்தாதபடி, அவளுடைய மனப்பான்மையை பொருட்படுத்தாதபடி, அவளுடைய கருத்துக்களையும் சொற்களையும் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளாதபடி அவளை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நடத்துகிறாயா? அநேக ஆண் மக்கள், கணவன்மார் தங்கள் மனைவிமாரை ஒன்றுமே கேட்பதில்லை, அவர்களுடைய சொல்லையும் கவனிப்பதில்லை. அவர்களிடத்திலே தங்கள் பாரங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து தீர்மானமும் தெரிந்தெடுப்பும் செய்வதில்லை. தாங்களாகவே எல்லாவற்றையும் செய்து விடுகிறார்கள், குடும்பத்தை நடத்தி விடுகிறார்கள். இது தவறாகும். வேதம் கூறும் போதனை என்ன? உன் மனைவி உன் கூட்டாளி, உனக்கு தோழி. அவளோடு கூட சேர்ந்து வாழ்க்கையை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்? கிருபைக்கும் நித்திய ஜீவனுக்கும் அவள் உன்னோடு கூட உடன் சுதந்திரவாளி. அப்படியானால் உன் வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களையும் அவளோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவளை அலட்சியம் செய்யக்கூடாது, உதாசீனமாய் கருதக்கூடாது. ஒருவேளை அவளுக்கு சரியான புத்தி கூர்மை இல்லை, படிப்பில்லை, உலகம் தெரியாது, விவரங்கள் தெரியாது என்றெல்லாம் கூறி சாக்கு சொல்லி அவளை ஒதுக்கி விடுகிறாயா? இது தவறாகும். இப்படி கணவன்மார் தங்கள் வியாபாரத்திலும் தொழிலிலும் தங்களுடைய வேலையிலும் பல உன்னதமான இடங்களில் இருக்கிறவர்கள் தங்கள் மனைவிமாரை உதாசீனம் செய்வதனாலே அவர்கள் தங்கள் திருமண உறவிலே துரோகம் செய்யும் அளவுக்கு சோதிக்கப்படுகிறார்கள். மனைவிமார் அவருடைய வாழ்க்கையிலே பங்கு கொள்ளாதபடியினாலே வேறு பெண்களோடு தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு சோதனை வருகிறது. இது ஏன் வருகிறது? திருமறையின் சத்தியத்தை கை கொள்ளாததினாலே. என் அருமையான சகோதரனே, உன் மனைவிக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடு. அவளோடு உன்னுடைய வேலையின் காரியங்கள், அலுவலக பாரங்கள் இவற்றை கூட நீ பகிர்ந்து கொள்ளலாம். அவளோடு கூட அக்கறையாய் நடக்க வேண்டும், கரிசனையோடு நடக்க வேண்டும். அவள் புண்படாதபடி, அவள் வாழ்க்கை எந்த விதத்திலும் மட்டுப்படாதபடி அவளோடு நீ கரிசனையோடு பழக வேண்டும். ஆகினால்தான்
1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் விவேகத்தோடு அவர்களோடு வாழ வேண்டும், கரிசனையோடு, அக்கறையோடு, கருத்தோடு அவர்களுடன் வாழ வேண்டும் என்று திருமறை கூறுகிறது. அப்படி வாழாவிட்டால் உங்களுடைய ஜெபத்திற்கு தடை ஏற்படும் என்று பேதுரு கூறுகிறார். நன்றாய் கவனியுங்கள். திருமண உறவிலே தடைகள் ஏற்படும் பொழுது, தோல்விகள் ஏற்படும் பொழுது அது ஜெபத்திற்கு தடையாயிருக்கிறது. அநேகர் இதை உணர்வதில்லை. தங்களுடைய உபவாச ஜெபமும் ஆவிக்குரிய வாழ்வும் வேறு, திருமண வாழ்வு வேறு என்று பிரித்து விடுகிறார்கள். வீட்டிலே மனைவியோடு எப்பொழுது பார்த்தாலும் சண்டை, ஆனால் வெளியிலே உபவாச ஜெபம். என் அருமையான சகோதரனே, உன்னுடைய ஜெபம் கூரைக்கு மேல் செல்லாது. உன் மனைவியோடு உனக்கு உள்ள உறவு சரியா இல்லையானால் உன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை ஆண்டவரின் வசனம் கூறுகிறது. அவரே கூறுகிறார், நீ இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இது தேவ சத்தியம். மல்கியா எழுதிய நூலிலே 2வது அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். 13வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. மனைவியோடு கூட உள்ள உறவிலே துரோகம் ஏற்பட்டு விட்டதனாலே, அந்த உறவு முறிக்கப்பட்டதினாலே கர்த்தர் உன் அழுகையையும் பெருமூச்சையும் கண்ணீரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று வேதம் கூறுகிறது. ஆகினாலே மனைவியோடு மரியாதை கொடுத்து கரிசனை கொண்டு விவேகத்தோடு வாழும்பொழுது உன் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும். கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒளிவமர கன்றுகளை போலிருப்பார்கள். நன்னாளிலே ஆசி கூற வாழ்ந்தவனே, நன்னாளிலே ஆசி கூற வாழ்ந்தவனே. நித்திய ஜீவனை அழியும் தேவா, நித்தமும் உம்மை ஆராதிக்க. நித்திய ஜீவனை அழியும் தேவா, நித்தமும் உம்மை ஆராதிக்க. உம் சட்டைகள் மறைவில் குஞ்சுகள் போல என்னாலும் பாதுகாத்திடுவீரே. உம் சட்டைகள் மறைவில் குஞ்சுகள் போல
எமது முகவரி சத்திய வசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. நேற்றும் இன்றும் என்றும் மாறா